ஹை ஃப்ரெண்ட்ஸ், சிறுகதைக்கு ஆசை சீரியல் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரியான ட்விஸ்ட் ஆக்க போகுதுன்னு பார்க்கலாம். முத்து கிட்ட முத்து பேசிட்டு இருக்காங்க அங்கே குடிக்கிறவங்க கிட்ட. இதை மனோஜ் பார்த்துட்டு இந்த விஷயத்த முதல்ல போயிட்டு வீட்டில் இருக்கவங்க கிட்ட சொல்லணும்னு சொல்லி நேராக விஜய கிட்ட போகிறாங்க. விஜய் கிட்ட போயிட்டு மனோஜ் அம்மா அந்த முத்து என்ன பண்ணிட்டு இருக்கான்னு தெரியுமா, குடிக்கிறதுக்காக போயிருக்காமான்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட விஜயா ரொம்பவே கோவப்பட்டு, எப்போ பாரு உன் அப்பா தானே முத்துவோட புராணத்தை பாடுவாங்க, இங்கே இப்படி நம்ம மானத்தை வாங்குறாங்களா, முதல்ல போயிட்டு இந்த விஷயத்த நான் சொல்றேன்னு சொல்லிட்டு நேரா போய் அண்ணாமலை கிட்ட, எனக்கு முத்து குடிக்கிறதுக்கு போயிருக்கான், இங்க பாருங்க இந்த குடும்பத்தோட மானத்தையும் வாங்காம அந்த பரிசுவோட மானத்தையும் வாங்காம இருக்கணும்னா முதல்ல போயிட்டு அதை தடுங்கன்னு சொல்றாங்க. உடனே அண்ணாமலை, இல்ல அப்படியெல்லாம் அவன் பண்ண மாட்டான், இப்பதான் எனக்கு சுடு தண்ணி கொடுத்துட்டு போயிருக்கான். ஆமா, சுடுகர் தண்ணி கொடுத்துட்டு அப்படியே குடிக்க போயிருப்பான்னு சொல்றாங்க. உடனே மீனா அத்தை நீங்க ஏன் அவரை பத்தி இப்படி எல்லாம் பேசுறீங்க, அவர் அப்படியெல்லாம் குடிக்க மாட்டாரு, ஆமா ரொம்பவே நல்லவன் வல்லவன் புருஷன் சொல்லி திட்டுறாங்க. உடனே அண்ணாமலை, அவன் குடிக்க மாட்டான், அவன் மேல எனக்கும் நம்பிக்கை இருக்கு, இருந்தாலும் கொஞ்சம் உஷாரா பார்த்துக்கோ மீனான்னு சொல்லிடுறாங்க. உடனே மீனா எங்கெங்கே தேடி பார்க்குறாங்க. முத்து வராங்க. முத்துவை பார்த்ததுமே அங்க இருக்க பக்கத்துல இருக்கவங்க எல்லாருமே என்ன இவ்வளவு காலையிலே குடிச்சிட்டு வந்திருக்கான்னு நல்லா சொல்லி பேசுறாங்க. உடனே மீனாவோ, நீங்க குடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு இதுதான் வேலையை நல்லா சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு பேசினது. உடனே என்ன மீனா, நான் குடிக்கல, இந்த ஷர்ட்ல அந்த குடிக்கார பசங்க ஊத்திட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் பேசுறாங்க. இல்ல நான் நம்ப மாட்டேன்னு சொல்றாங்க. உடனே அங்க ரவி என்னடா முத்து இங்கேயும் குடிக்கணுமான்னு ரவி கேட்டதும், இப்போ உங்களுக்கு இப்பவே நான் ஆதாரத்தை கட்டுன்னு சொல்லிட்டு கார்ல ஒரு ஷர்ட் வச்சிருக்காங்க, அந்த ஷர்ட்டை போட்டுட்டு இப்போ என் மேல வாசனை வரதா, இல்ல அப்புறம் எதுக்காக குடிக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி ரொம்பவே கோவப்படுறாங்க. எனக்கு நான் தெரியாம பேசிட்டேன்னு சொல்லி மீனா முத்து கிட்ட மன்னிப்பு கேட்டாலும் முத்து எதுவுமே பேசாம அமைதியாவே இருக்காங்க. மீனா, நான் உன்கிட்ட எவ்வளவு விஷயம் சொல்லியிருக்கேன், ஆமா கார் ஓட்டுறேன் அப்ப கொஞ்சம் அளப்புல குடிக்கிறேன், அதுக்காக எப்ப பாரு குடிச்சிட்டு இருக்கேன்னா உனக்கு என் மேல இருக்கிற நம்பிக்கை போலியா நல்லா சொல்லிட்டு ரொம்பவே கோவப்பட்டு பேசுறாங்க. இதை கேட்ட மீனா இல்லைங்க சாரி, நான் பண்ணது தப்புதான், உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. உடனே முத்துவும் சமாதானம் ஆயிடுறாங்க. அந்த இடத்துலதான் ரோகிணியோட மாமா இருக்காங்க. இதை முத்து பார்ப்பாங்களா இல்லையாங்கிறத வர போற எபிசோட்ல வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.